ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு. நட்புன்னா அத மாதிரி ஒரு நட்பு. கருப்பசாமியோட பர்மிஷன் இல்லாம ஐயப்பனை பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க சபரிமலைக்கு போய் பார்த்தா தெரியும். 18 படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே கருப்பசாமி சன்னதி இருக்கும். கருப்பசாமி கிட்ட உத்தரவு வாங்கணும். உத்தரவு வாங்கிட்டு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் அது பண்றது இல்ல. அதுக்காக தான் அந்த தேங்காய் உடைக்கிறது. எதுக்கு என்ன சார் சம்பந்தம் தேங்காய் உடைக்கிறது கருப்பசாமி ஐயப்பன் என்ன சார் இந்த ட்ரையாங்குலர் கன்ஃபியூஷன் அப்படின்னு உங்களுக்கு வரும். என்ன தெரியுமா அது? ஐயப்பன் மகிஷி சம்ஹாரத்துக்கு போகும் பொழுது ஐயப்பனோடு சிவனுடைய அம்சங்களாக பல வீரர்கள் ஐயப்பனோடு வந்தார்கள். அதுல முக்கியமான படைத்தளபதி கருப்பண்ணசாமி. எப்படி சூரசம்ஹாரத்துக்கு முருகன் போகும் பொழுது சிவன் தன்னுடைய அம்சமாக வீரபாகு தேவரை முருகனோடு அனுப்பி வைத்தாரோ, அதே மாதிரி மகிஷி சம்ஹாரத்துக்கு ஐயப்பன் போகும் பொழுது சிவன் தன்னுடைய பரிவாரமாக தன்னுடைய ரெப்ரசன்டேஷனா தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய சக்திகளை கொடுத்து அந்த கருப்பசாமியை ஐயப்பனோடு அனுப்பி வைத்தார் என்பது ஐதீகம்.